ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஸ்டெஃபியா ரிவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, என்னோடய அண்ணியோட 7th மந்த் பேபி ஷவர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. சண்டே எடுத்த விலாகு. ஸோ காலையிலே ஃபுல்லாக பரபரப்பாக காலையில் சாப்பாடே டிஃபன் செய்யாமல் இந்த 5 சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வழியாக இது பண்ணிவிட்டு, அம்மா தான் இது பண்ணிவிட்டு செஞ்சாங்க. நாங்கள் எல்லோரும் ஹஸ்பண்டு அப்பா எல்லோரும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 12 மணிக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. காலையில் அதே சாப்பாடே நாங்களும் இது பண்ணேன். மறுநாள் பரீட்சை. இவன் சிஸ்டத்தை நோண்டிக்கிட்டு படிடான்னா படிக்கவே இல்லை. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவனுக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுட்டு பழம் எல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அண்ணி பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டு சரி குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிடலான்னு அப்பா தான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணி பைபிள் வாசித்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் பால் காய்ச்சத்துக்கு இல்லைன்னா இதை நான் முன்னாடியே செஞ்சுருப்பேன். சரி ஓகே 7 மந்தில் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் கொள்வார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் மாலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் ஃபஸ்ட்டு சந்தன குங்குமம் நாத்தனார்காரங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கின்னு பார்த்து அப்போ கரண்ட்டு எப்போ தான் அது ஆகிட்டு போகும்னு தெரிலையா. ஏரியா இது பண்ணிவிட்டு அப்பப்போ கரண்ட்டு கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு நான் வைக்க போகும்போது டக்குன்னு கரண்ட்டு வந்துடுச்சு. அதுக்கு தான் கடவுளுக்கு தான் அது நன்றி சொல்லணும். காட் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி அது அந்த ஒரு பாண்டிங் இருக்குதுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளையல் நான் எங்கே பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு, அன்னி கை கொஞ்சம் முட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுவே ரொம்ப சைஸ் பார்த்து தான் வாங்கினேன். நல்ல விலைக்கே அது கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அன்றைக்கி. சரி ஓகே ஒரு வழியாக அது ஆகிட்டு பத்திருச்சு அப்படின்னு. ஏன்னா பத்தாமலேயும் இருக்கக்கூடாது, ரெண்டாவது வளையல் உடையாமலேயும் போகணும் இல்லையா. அதனால் சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் இது பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்து எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சேன். அண்ணனுக்கு வைக்கும்போது தான் டக்குன்னு கரண்ட் வந்துடுச்சு. எல்லாருமே இப்போ நாங்கள் பாரு எல்லாம் தங்கச்சி இது பண்ணிவிட்டு வைக்கிற நேரம் வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு பாப்பா இது பண்ணிவிட்டு இவன் என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல். ஏன்னா இவ ப்ரெக்னன்சி டயத்தில் நான் தான் அந்த கிட்டு வாங்கி அதை போட்டு பார்த்தேன். கரெக்டாக 2 கோடி கிட்ட காட்டுச்சு. அது இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ செகண்ட் பேபிக்கு இது பண்ணிவிட்டு எப்பயும் பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது அண்ணியோட அம்மா எல்லோரும் இது பண்ணிவிட்டு சரி அடுத்தது எல்லோரும் சந்தன குங்குமம் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இது பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா ஃபுல்லாக கெட் டுகெதராட்டம் நல்லா சாப்பிட்டுட்டு அண்ணனும் சமைச்சிருந்தாங்க. நானும் அதில் சாப்பாடு புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் பொங்கல். அந்த புளி சாதம் தான் அதில் ஹைலைட்டே. எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ணனுமே மட்டன் பிரியாணி, மீன் ஃப்ரை எல்லாம், சிக்கன் கிரேவி எல்லாமே, ரைத்தா எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி என் ஹஸ்பண்ட் இது பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இதில் இது பண்ணி ஸோ நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம் பையன் பிறக்கணுன்னு. ஸோ அதே மாதிரி நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதுவே கேட்டாங்க, என்ன நான் வளையல் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் போட்டாலே போதுமானது, நீங்கள் இப்போது வச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி காசு மட்டும் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அம்மா அப்பா எல்லோரும் இது பண்ணிவிட்டு வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரே சந்தோஷம் தாங்கலை பாப்பாவுக்கு. அம்மாவுக்கும் வைங்கன்னுட்டு சரின்னு அவள் சந்தோஷத்தையும் கெடுக்கணுன்ட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பி. அன்றைக்கி என் பசங்க தான் எடுத்தாங்க. நானாக இது பண்ணிவிட்டு என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சரி பசங்க தான் சரி எது தேருதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பெரிய பையன் தான் எடுத்தாப்புல.
ஸோ அதுவே கேட்டிங்க, உங்களுக்கு யார் விலாக் எடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ட்ரைபேடு தான் வச்சுருப்பேன். இல்லைன்னா தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நான் தாங்க எடுத்துப்பேன். எனக்கு யாரும் இதெல்லாம் ஹெல்ப்லாம் இது பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் பையன் இது பண்ணுவாப்புல, அவ்வளோதான். ஹஸ்பண்ட்டை கூட அவ்வளோக்கா இது பண்ணிவிட்டு கேட்க மாட்டேன், அவங்களும் வேலையாக இது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம பையன்தான் இது பண்ணிவிட்டு எடுப்பாங்க. என் அம்மாவும் இது பண்ணிவிட்டு எல்லாம் இது அன்றைக்கான அம்மா வந்து இது பண்ணிவிட்டு மாத்திரையே போடல. சாப்பாடு காலையிலேயே எழுந்துச்சி செய்யணுமே சொல்லிட்டு கடகடன்னு இது பண்ணிட்டு செஞ்சாங்க. அதுவே இதாகிட்டு இருந்துச்சு. நாங்களும் சொன்னோம், கேட்கல, வேலை இதாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பா எல்லாம் இது பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு சித்தி, இவங்களோட இதுதான் மருமக, இவங்களோட பையன்தான் இவங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் இது பண்ணிவிட்டு ட்வின்ஸு. எங்கள் சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் சொன்னால் அவங்க வரல. சரி இது பண்ணிவிட்டு ஓகே, அவங்க வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலேயும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வளையல் வந்து எல்லோரும் போட்டதுக்கப்புறம் ஆளுக்கு 2 வளையல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து அண்ணி கையிலே போட்டு விட்டாச்சு. ஸோ ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து எல்லாம் கை நிறக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளையல் இது பண்ணிவிட்டு போட்டாச்சு. ஸோ சித்தப்பா வந்து இது பண்ணிவிட்டு அவரும் வச்சுடுறாரு. அவருக்கெல்லாம் சந்தோஷம். இவ்வளோ நாள் இது பண்ணிவிட்டு இதுனால, ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு தான். அதுக்கப்புறம் பேபி இதானதுனால ரொம்ப இதாகிடுச்சு. இது ஒரு அண்ணன் பொண்ணு, அங்கே எல்லோ ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அடுத்தது செகண்ட் பேபி வரணும்னு சொல்லி அந்த அண்ணி வந்து போடுறாங்க. அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ உனக்கு என்ன இதே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போகிறதுக்குள்ளே பார்ப்பாங்க 2 பேரும், அத்தை எப்போ வருவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பசங்களும் வந்து இது பண்ணிவிட்டு, இது பெரிய பையன் இது பண்ணிவிட்டு வச்சாப்புல, சின்ன பையனெல்லாம் இது பண்ணிவிட்டு வச்சாப்புல. இது ஒரு தம்பி அங்கே ஊரில் இது பண்ணிவிட்டு அவங்களும் இது பண்ணிவிட்டு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அதுவே கிண்டல் பண்ணிட்டுருந்தோம், அடுத்த வருஷம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அவங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது ஒரு அண்ணன், இது அண்ணனும் இது பண்ணிவிட்டு எல்லாம் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லோரும் இது பண்ணி, அப்புறம் இது ஒரு தம்பி அடுத்தாப்புல இது பண்ணிவிட்டு இவங்க தான் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் பால் காய்ச்சறதுக்குள்ள வந்து ஃபோட்டோ இது பண்ணிட்டு எடுத்தாப்புல. அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லி குங்குமப்பூ வந்து நாங்கள் எப்படி பண்ணோம்னா வெத்தலையில் மடித்து அதை மாதிரி இது பண்ணிட்டு கொடுப்போம். ஆக்சுவலாக பாலில் தான் கொடுப்பாங்க. அண்ணி வந்து பால் குடிக்க மாட்டாங்க. அதனால் வெத்தலை இது பண்ணி எப்படியாவது முழுங்கிருங்க அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு முழுங்கினாங்க. வெத்தலையே சாப்பிட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் முழுங்குங்க, எப்படியோ முழுங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக இனிப்பு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன், நீங்கள் முழுங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக முழுங்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இது பண்ணுமே சொல்லிவிட்டு, அதாவது என்னென்ன சாப்பாடு இது பண்ணிட்டோம்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், பொங்கல், அதுக்கப்புறம் புளி சாதம், அந்த 5 சாப்பாடும் செஞ்சுட்டு அப்புறம் கொத்தரை வெத்தல், சோற்று வெத்தல் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுருந்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் ஹைலைட்டே வந்து இதுதான், மறுபடியும் சொல்லப்போனால் அது புளி சாதம் தான். அது இந்த தேவஸ்தானம் புளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆராத்த சொன்னாங்க. சரின்னு ஆளாத்திட்டு அதுக்கப்புறமேட்டா எல்லோரும் சாப்பிட உக்காந்தாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் இது பண்ணிகிட்டே கிளம்புனோம். சரி ஏன்னா மறுநாள் பரீட்சை அப்படின்றதுனால கிளம்புனோம் அப்படின்னாச்சு. சரி நைட்டு ஏன்னா மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டதுனால டைட்டாக இருந்துச்சு வயிறு ஃபுல்லாக. அதனால் வேண்டாம், நைட்டு நம்ம இது பண்ணிவிட்டு சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு லைட்டாக தான் இது பண்ணிவிட்டு பால் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நைட்டு வந்து அப்புறம் அண்ணன் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் மீன், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் நாங்கள் கொண்டு போன சாப்பாடு எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி, ரைத்தா எல்லாமே சாப்பிட்டுட்டு இது பண்ணோம். இது வந்து ஒரு அண்ணன் பொண்ணு, நாங்கள் பாப்பா சொன்னேன் இல்லையா, இது வந்து அவள் பேபிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த ஃபோட்டோ. அண்ணன் வந்து ஃபோட்டோகிராஃபுன்றதுனால அவர் வந்து எல்லாம் வந்து மெமரிஸாக இது பண்ணி ஒரு சார்ட் மட்டும் அழகாக வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன்னாலும் சரி, நல்லதுனாலும் கெட்டதுனாலும் ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருக்காதுங்க.
ட்ரிங்க்ஸு அதில் வந்து சார் நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஜாலியாக இது பண்ணிட்டுருந்தாங்க. சரி எப்பயாவது ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க இதெல்லாம் ஃபோட்டோஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.